ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான ஸ்வீயான கோதுமை தோசையும் பூண்டு மிளகா சட்னியும் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம அரிசியில் போட்ட தோசை தான் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ வந்து இது டிஃப்ரெண்ட்டாக கோதுமையில் செஞ்ச தோசை ரொம்ப நல்லாவே இருக்கும். இது சத்தானது கூட. இது கூட வந்து பூண்டு மிளகா சட்னியும் சூப்பராக இருக்கும். இதோட காம்பினேஷன். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கோதுமை தோசைக்கு 1 கப் மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாம். மாவு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ கரைச்சிக்கலாம் மாவை. ரொம்பவும் மாவு தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்பவும் கட்டியாகவும் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிக்கிங்கனாலும் கஷ்டமாக இருக்கும். அதனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றி கரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மாவு கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ரொம்ப இது தண்ணி இல்லை, ரொம்பவும் திக்காக இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த அளவுக்கு கரைச்சிட்டு மாவு வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். மாவு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகுலாம் பொரியட்டும். கடுகு உளுத்தம் பருப்புலாம் பொரிஞ்சிச்சுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதையும் கீரி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நறுக்கிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கவும் தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, கண்ணாடி பக்கத்தில் வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கேரட் துருவல் போட்டுக்கலாம். ஒரு வதக்கிடலாம். லைட்டாக கேரட்டோட பச்சை வாடை மட்டும் போட்டோம். சும்மா ஒரு 1-2 மினிட்ஸ் வதக்குனா போதும். அதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தட்டை எடுத்துடலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, மாவில் இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கியாச்சு. கோதுமை மாவில் இந்த பதம் இருக்கணும். அப்போ தான் தோசை ஊற்றினா கட்டி பிடிக்காமல் கரெக்டாக வரும்.
இல்லைனாலும் அப்படியே கட்டியாக ரொட்டி மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. சட்னி அரைச்சிக்கலாம். வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பூண்டு மிளகாய் சட்னி தான் அரைக்க போகிறேன். நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளி, ஒரு 10 காஞ்ச மிளகாய், நல்லா வதக்கிக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, முழு பூண்டு, ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு சட்னி இந்த கோதுமை தோசைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு சும்மா கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்க சட்னியை அதில் போட்டுக்கலாம். அந்த சூட்லேயே வந்து லைட்டாக அந்த மசாலா வாசனை போயிடும். மிளகா வாசனைலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணி இது பண்ணாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு சட்னி ஊற்றுங்க. பூண்டு மிளகாய் சட்னி அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ தோசை கல் வச்சுக்கோங்க. தோசை சுட்டுலாம் கோதுமை தோசை. அப்படியே 2 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப நைஸாக வராது, கொஞ்சம் தடியாக தான் சுடணும். அடை பக்குவத்தில் சுட்டுக்குங்க. போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சுற்றிலும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அரிசி தோசை வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும். இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். உடனே திருப்பி போட்டுறாதீங்க, தோசை உடஞ்சிரும். அதனால கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து லைட்டாக திருப்பி பாருங்க. பாருங்க, சூப்பராக இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இந்த கோதுமை தோசை வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து நம்ம நல்ல பொருளை தான் போட்டிருக்கோம். கேரட்லாம் போட்டிருக்கோம். நல்லா குழந்தைங்க வந்து கேரட் பொரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையில் போட்டு கொடுக்கும்போது சாப்பிட்டுப்பாங்க விரும்பி. இது ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். பாருங்க, நல்லா திருப்பி போட்டுக்கோங்க.
தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னியும் பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கோதுமை தோசையும் ரெடி ஆயிடுச்சு. சூடாக தோசை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்டியான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. மிளகா பூண்டு சட்னியோட ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள், இது சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எப்பவுமே நம்ம சாதா அரிசி தோசை சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி கோதுமை தோசை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.